கோவையில் அடிதடியில் ஈடுபட்டு வந்த 16 வயது சிறுவனுக்கு காலை முதல் மாலை வரை சிக்னலில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணியை வழங்கி கோவை நீதிமன்றம் நூதன தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். விவரங்கள். வணக்கம். கோவை சிங்காநல்லூர் அடுத்த காமாட்சிபுரம் பகுதியில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட அடிதடி சண்டையில் 16 வயது சிறுவன் ஒருவன் ஈடுபட்டிருந்தான். இது தொடர்பாக அந்த அடிதடியில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அதில் குறிப்பாக இந்த சிறுவனுக்கு 16 வயதே ஆன நிலையில அவன் கோவை அவினாசி சாலை லட்சுமி பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அங்கு சிறுவனாக இருப்பதாலும் அவன் அடிதடி சம்பவத்தில் மட்டுமே ஈடுபட்டிருந்ததனாலும் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை என்பது வழங்கப்படாமல் அவனை ஒழுக்க முறையில் சீர்திருத்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவனை 15 நாட்கள் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய போக்குவரத்து சிக்னலில் அவன் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. நேற்று முன்தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு இந்த சிறுவன் காலை 8 மணிக்கு அந்த இடத்திற்கு வந்து போக்குவரத்து சீரமைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும். மாலை 4 மணி வரை அதே இடத்தில் இருந்து போக்குவரத்து சிக்னலை சீரமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பேரில் இன்று காலை முதல் அந்த சிறுவன் வந்து தனது பணியை வந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அடுத்த 15 நாட்களுக்கும் இதேபோல் அந்த சிறுவன் இந்த பணியில் ஈடுபட்டு அதைத் தொடர்ந்து மீண்டும் அவன் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு சென்று அங்கிருந்து அவன் விடுதலை செய்யப்படுவான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி அருண். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.